Hello guys, welcome back to my channel. In today's video I'm going to show you a super duper Republic makeup look. So if you are new here, please let's take a moment to subscribe and வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த மேக்கப்பில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கைஸ், லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. நான் என்னோடய ஃபேஸில் ஃபர்ஸ்ட் எக்ஸஸ் இருக்க ஆயில்ஸ் எல்லாமே டிஷ்யூ வச்சு நான் வைப் பண்ணி எடுத்துகிட்டு ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு உங்களுக்கு டேப் பண்ணிவிட்டு ஸ்கின்னில் ஒரு லைட்டாக உள்ளே பெனட்ரேட் ஆகிற மாதிரி மசாஜ் பண்ணிக்கிறேன். அண்ட் டெர்மாவோட 2% சாலிசைக்ளிக் சீரம் நான் யூஸ் பண்ணுறேன். அதையும் என்னோடய ஸ்கின்னில் பெனட்ரேட் ஆகிற மாதிரி நான் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுக்கிறேன். அண்ட் தென் நான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் கலர் எசன்ஸ்லேருந்து என்னோடய ஷேட் நம்பர் LFB3 அப்படிங்கிற ஒரு ஷேட் எடுத்துகிட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டேப் பண்ணி நான் அப்ளை பண்ணிக்கிறேன் என்னோடய ஸ்கின்ல. இந்த ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா மீடியம் டு ஃபுல் கவரேஜ். ஸோ உங்களுக்கு நிறைய உங்களுக்கு ஸ்பாட்ஸ் ஹைட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பில்டப் பண்ணிக்கலாம். இது பில்டபிள் கவரேஜ் தான். இந்த சேம் நான் கலர் எசன்ஸோட பவுடரை எடுத்துக்கிறேன். கலர் எசன்ஸோட பவுடர் ஷேட் நம்பர் இதில் எதுவும் கொடுக்கலன்னு தெரில. இது நான் முன்னாடி வாங்கினது. ஸோ இதில் ஷேட் நம்பர் எனக்கு கரெக்டாக தெரில. ஸோ நீங்கள் உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு ஷேட் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் அதை பிக் பண்ணிக்கோங்க. நான் சேம் அதே ஸ்பாஞ்சில் நான் எடுத்துகிட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். நான் காம்பேக்ட் பவுடர் எப்போவுமே யூஸ் பண்ணும்போது ட்ரை ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுங்கள். ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணும்போது வெட் டேம் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நான் இப்போ என்னோடய ஐக்கு தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். பிகாஸ் இது ஒரு ரிபப்ளிக் மேக்கப் அப்படிங்கிறனால. ஸோ நான் கன்சீலர் எடுத்து நான் என்னோடய ஐலிட்க்கு மேலே என்னோடய இந்த ஃபிங்கர்ஸ் வச்சு நான் இது பண்ணிக்கிறேன். சேம் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கலர் எசன்ஸோடது தான். ஹெச்டி மேக்கப் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஸ்கின் கலரோடது தான். ஸோ நான் அதை அப்படியே எடுத்துகிட்டு என்னோடய ஐலிட்க்கு மேலே வச்சு நான் கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஸ்பாஞ்ச் வச்சு நான் அதை பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். பவுடர் வச்சு லைட்டாக செட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இப்போ நான் ஐ ஷேடோ போடுறது உங்களுக்கு ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆகிறதுக்காக அண்ட் ஈவன் லுக் இருக்கிற மாதிரி திட்டாக ஒரு மாதிரி இதாக தெரியாமல் ஈவன் லுக் இருக்கிறதுக்காக நான் ஒரு நார்மலாக பவுடர் வச்சு நான் ஃபில்லப் பண்ணிக்கிறேன். ஃபில்லப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் வச்சுட்டு நான் பஃப் அவுட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும். எக்ஸஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். ஓகே கைஸ், நான் என்னோடய ஐப்ரோஸில் ஃபில் பண்ணிக்கிறேன். ரொம்ப ட்ரமாட்டிக்கலாக இல்லாமல் நார்மலாக கொஞ்சம் பிரைட்டாக மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிறதுக்காக நான் என்னோடய ஐப்ரோஸில் ஃபில் பண்ணிக்கிறேன். பஸ் நான் ஐப்ரோஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து தான் டார்க்காக ஃபில் பண்ணுறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கேருந்து தான் பண்ணுறேன். பேலன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, நம்ம எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக ஒரு பேலன்ஸ் இருக்கும்ல, அதை தான் நான் இங்கே வச்சு அந்த ஒரு லைன் கொடுத்துட்டு அதை அப்படியே பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். அந்த நேச்சுரல் ஸ்ட்ரோக் கிடைக்கிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் இப்படி ஸ்ட்ரைட்டாக இப்படி பண்ணி விட்டுறேன். ஸோ அதே மாதிரி நான் இந்த ஐப்ரோஸ்க்கும் பண்ணிக்கிறேன். இந்த டாப் லைன் மட்டும் கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி உங்கள் ஐப்ரோஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு நீங்கள் மற்றது நார்மலாக எப்பவும் போல் போட்டுக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் ஒரு டிஷ்யூ, உங்களுக்கு ஆல்ரெடி திக்கர் ஐப்ரோஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு டிஷ்யூ இல்லைனா வெட் டிஷ்யூ மட்டும் வச்சுட்டு இந்த இடத்த மட்டும் நீங்கள் வைப் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நல்லாயிருக்கும். இப்போ மெயின் திங் என்ன அப்படின்னா நம்ம ஐ மேக்கப் போகிறோம். ஐ ஷேடோ பேலட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலர் போர்ட் பேலட் தான்.
ஸோ இந்த கலர் போர்ட் பேலட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இது வந்துட்டு நைக்காலேருந்து பை பண்ணேன். அந்த கலர் போர்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் தனியாக, இந்த மாதிரி ஆரஞ்சிஷ் தனியாக, ப்ளூ தனியாக, பிங்க் இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும். ஸோ எனக்கு இந்த ஆரஞ்ச், க்ரீன், ரெட் இதெல்லாம் நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறேன். மாதிரி ஒரு பிரிக் ஷேடு இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு என்னோடய ஐஸ்க்கு மேலே, அதாவது க்ரீஸ் ஏரியா இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல என்னோடது வந்துட்டு ஹூடட் ஐஸ் மாதிரி என்னோடது என்ன போட்டாலும் வந்துட்டு உள்ளே போயிடும். ஸோ அதுக்காக வந்துட்டு நான் இது க்ரீஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். பிகாஸ் இந்த இதில் இருந்து இந்த போன் தெரியுது இல்லைங்களா, ஸோ நான் இங்கே வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன ஐ மேக்கப் பண்ணாலும் எனக்கு வந்துட்டு பாப் அவுட்டாக வெளியே தெரியும். ட்ரான்சிஷன் ஷேடுக்காக வந்துட்டு நான் இந்த பிரிக் ஆரஞ்சிஷ் கலர் எடுத்துகிட்டு நான் என்னோடய லிட்டில் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வாய்ஸ் ஓவர் கொடுத்து டேரெக்டாக வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். அது டேரெக்ட் தனியாக வாய்ஸ் ஓவர் கொடுக்குறனால என்ன அப்படின்னா, இது தனியாக எடுத்துகிட்டு அது தனியாக பண்ணி இடையில டைம் கிடைக்கலன்னா அது கொஞ்சம் லேட் ஆகிடுது போஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்து நான் கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் க்ரீஸ் வந்துட்டு இன்டெப்த்தாக தெரியறதுக்காக நான் வந்துட்டு இப்போ இது வந்துட்டு ஒரு மாதிரி பிங்கிஷாக தெரியுதுங்களா. ஸோ இந்த க்ரீஸ் வந்துட்டு நான் கொஞ்சம் இன்டெப்த் கொடுக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு நல்லா தெரியும். ஸோ அதே மாதிரி நான் இந்த ஐக்கும் அதே மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்துகிட்டு நான் 2 ஷேடையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். லைட் பிங்க்லேருந்து ஆரம்பித்து இங்கே என்ன கலர்ஸ் போடுறோமோ அது வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஹார்ஷான லைன்ஸ் எதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கிரேடியண்ட்டாக எங்கே ஆரம்பிக்கிறோம் எங்கே முடிக்கிறோன்னே தெரியாமல் நீட்டாக ஒரு வந்துட்டு லுக் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஓன் க்ரீஸும் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு கைட்லைன் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் இது வச்சுட்டு கன்சீலர் வச்சுட்டு இப்படி நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அது ஓப்பன் ஆகிற இடத்துல ஸ்டிக் ஆகும் உங்களுக்கு இந்த கன்சீலர். ஸோ அங்கேயும் வந்துட்டு நீங்கள் அதை கைட்லைனாக வச்சும் நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்துட்டு ஹூடட் ஐஸ் அப்படிங்கிறனால நான் ஓனாக வந்துட்டு என்னோட க்ரீஸ் வந்துட்டு நான் வந்துட்டு க்ரீன் கலர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லோ ப்ளஸ் ப்ளூ 2 லிப்ஸ்டிக்கும் மிக்ஸ் பண்ணி வந்துட்டு நான் இந்த மாதிரி க்ரீன் அண்ட் ஆரஞ்சு ரெண்டுமே வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுலேருந்து க்ரீன் எடுத்துக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு. சேம் இந்த லாஸ்ட் கார்னர் இருக்குது இல்லைங்களா, அவுட்டர் கார்னர், அந்த கார்னரில் வச்சுட்டு ஒரு வி ஷேப் மாதிரி இதோட சேர்த்து கொண்டு வந்துக்கிறேன். Can you see that guys? Okay. So in front same frontல வந்துட்டு இதே மாதிரி இது ஷார்ப்பாக இருக்கனால இதே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு டிஷ்யூ வச்சு ரிமூவ் பண்ணிட்டு தான் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான ப்ரஷ் மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் எடுத்துகிட்டு நான் இங்கே ஃபவுண்டேஷன் இது பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, ஸோ அதை வந்துட்டு நான் லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். சொல்ல மறந்துட்டேன். பிளெண்ட் பண்ணிவிட்டு அந்த இதுக்கு மேலேயே வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். கன்சீலருக்கு மேலே கூட வந்துட்டு நீங்கள் டேரெக்டாகவே அப்ளை பண்ணலாம். பட் வந்துட்டு உங்களுக்கு ஷேட் வந்துட்டு கொஞ்சம் லைட்டராக இருக்கிற மாதிரி தெரியும். அதனால வந்துட்டு இந்த டெக்னிக் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் அந்த ஃப்ளாக் ஆரஞ்சு யூஸ் பண்ணும்போது ரொம்பவே வந்துட்டு கலர் ரொம்ப பாப் அவுட்டாக தெரியும். இந்த க்ரீன் பார்த்தீங்க இல்லையா, ஸோ அது மாதிரி மினி ஃப்ளஃபி ப்ரஷ் இருக்கு இல்லைங்களா, இதே ப்ரஷ் எடுத்துகிட்டு ஆரஞ்சு ஷேட் எடுத்துகிட்டு நான் இங்கே வச்சு ப்ரெஸ் பண்ணி தான் வைக்கிறேன் ஃபஸ்ட்டு. பிகாஸ் அது வந்துட்டு ஃபஸ்ட்டு செட் ஆகணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்துட்டு பிளெண்ட் அவுட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு பிளெண்ட் பண்ண வேண்டாம், ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அது நல்லா ஸ்டிக்காகி கொஞ்சம் அதுக்கு மேலே ஒரு கோட் வைக்கும்போது உங்களுக்கு நல்லாவே வந்துட்டு உங்களுக்கு பிரைட் கலர் எடுத்துகிட்டு சென்டர் ஆஃப் த போர்ஷனில் வந்துட்டு இப்படி கீழே ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஒயிட் ஸ்டிக் பண்ணும்போது இன்னும் நல்லா பாப் அவுட்டாக தெரியும். ஸோ நான் ஒயிட் கலர் ஒரு ஐ ஷேடோ எடுத்துகிட்டு
அதுக்கு மேலே வந்துட்டு நான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ கைஸ், நான் உங்களுக்கு ஐ மேக்கப்பில் டாப் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு ஐலைனரும் போட்டுட்டேன். அண்ட் தென் வந்துட்டு மஸ்காரா போட்டுட்டு ஐலேஷ் வைக்க போகிறோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இப்போ என்னோட ஐ மேக்கப் முடிஞ்சிருச்சு. அண்ட் ஐலாஷும் வந்துட்டு நான் ஸ்டிக் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் இந்த ஆரஞ்ச் ஒரு மாதிரி ரெட் வித் ஆரஞ்ச் மாதிரி இருக்குது. ஸோ நான் இதில் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஷேட் எடுத்து நான் வந்துட்டு மிக்ஸ் பண்ணாமல் போட்டுக்கிறேன். பிகாஸ் வந்துட்டு நம்ம இதுக்கு மேலே ஆரஞ்ச் வைக்கும்போது இன்னும் நல்லா கலர் வந்துட்டு நல்லா தெரியறதுக்காக. நான் இப்போ வந்துட்டு என்னோட லிப்ஸ்க்கு வந்துட்டு எந்த அவுட்லைனுமே போடல. பிகாஸ் நான் வந்துட்டு லாஸ்ட்டில் தான் நான் போட போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு சேம் நம்ம வந்துட்டு எப்படி ஐஸ்க்கு பண்ணோம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி வந்துட்டு நான் லிப்ஸ்டிக் வச்சு இது வந்துட்டு மிக்ஸ் பண்ண ப்ளூ அண்ட் எல்லோ வந்துட்டு மிக்ஸ் பண்ண நான். இது வந்துட்டு ஆரஞ்சு, அந்த ரெட்டிஷ் ஆரஞ்சை வந்துட்டு நான் அப்படியே போட்டுட்டேன். அண்ட் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம கன்சீலர் அப்ளை பண்ணி நம்ம பண்ணோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே வந்துட்டு நான் ஐ ஷேடோவிலேருந்து கலர்ஸ் பிக் பண்ணி நான் இதில் வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். அப்படியே ப்ரெஸ் பண்ண போகிறேன். இப்போ சென்டரில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒயிட் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஒயிட் பவுடர் வச்சு நீங்கள் வந்துட்டு கலர்ஸ் இன்னும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பில்டபிள் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ தான் வந்து அவுட்லைன் கொடுக்க போகிறேன். அவுட்லைனுக்காக ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் எல்லோ எடுத்துக்கிறேன், ஒயிட் எடுத்துக்கிறேன். ஓகே காய்ஸ், நான் முடிச்சிட்டேன். ஸோ கைஸ், இதுதான் ஃபைனல் லுக். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அண்ட் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. இந்த மாதிரி நிறைய மேக்கப் வீடியோஸ் வர இருக்குது. உங்களுக்கு ஏதாவது லுக்ஸ் பார்க்கணும் இல்லை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்காக பண்ணி காட்டுறேன், கண்டிப்பாக பண்ணி காட்டுவேன். அண்ட் என்னோட சோஷியல் மீடியாவோட ஹேண்டில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் வந்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஃப்ளாஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க, நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் நீங்கள் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஐம் கண்மணி ஃப்ரம் கோயம்புத்தூர். நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், ஃபேஷன் கிரியேட்டர் அண்ட் பியூட்டி கான்டென்ட் கிரியேட்டர். ஸோ உங்களை எல்லாத்துக்கும் வந்து மேக்கப் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இன்னொரு நல்ல மேக்கப் போட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், பாய்.